வணக்கம் நண்பர்களே, நான் ஷான் பிரவீன். இந்த காலகட்டத்தில் லேப்டாப், டெஸ்க்டாப், கம்ப்யூட்டருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளாகிடுச்சு இல்லையா? எல்லாமே ஆன்லைனில் படிக்கிறதாலும் சரி, ஏதாவது ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாம் ஆன்லைனில் தான் பண்ண வேண்டியும். ஸோ அதனால் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட், அதாவது லேப்டாப், டெஸ்க்டாப்பை விட லேப்டாப் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஆயிடுச்சு. கட்டாயம் எல்லோரும் லேப்டாப் யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம், சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரையும். அப்படி நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் வந்து ஒரு 70% மக்கள் வச்சுருக்கிற லேப்டாப் எல்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆமான்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணி ஆமான்னு சொல்லுங்கள். இப்படி ஸ்லோ டவுன் இருக்க உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து ஒரு 2200 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கட்டாயம் இப்போ இருக்கிறது காட்டிலும் ஒரு டபுள் மடங்கு ஃபாஸ்ட் ஆக்கலாம். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏமா சார், நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. இந்த சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் இந்த சேனலில் போகிற எல்லா வீடியோவும் கரெக்டான நேரத்தில் உங்களை வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ 2200 செலவு பண்ணால் நம்ம லேப்டாப்பை, டெஸ்க்டாப்பை ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். அது எதுவும் மாயமாக மந்திரமாக கிடையாது. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து எதுக்காக 2200 செலவு பண்ண சொல்லியிருந்தேன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுக்காக தான் சொல்லியிருந்தேன். சாரி, ஹார்ட் டிஸ்கில் SSDன்னு சொல்லுவோம், சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது நியூ டெக்னாலஜி ஹார்ட் டிஸ்க் தான். ஏற்கனவே நம்ம லேப்டாப்லலாம் பார்த்தோம்னா HDDன்னு சொல்லப்படுகிற பழைய டெக்னாலஜி ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக எதனால முடியும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ புதுசாக வந்த டெக்னாலஜி இந்த SSD. ஸோ இந்த SSD, அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் பதிலாக இந்த SSDயை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது அனுபவபூர்வமாக நான் பார்த்தனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வாங்கின பிராண்ட் வந்து பார்த்தோம்னா க்ரூஷியல் அப்படிங்கிற சொல்லப்படுகிற பிராண்டு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கம்பெனி, US கம்பெனி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் 240 GB ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பேசிக்காக 120 GB இருந்தாலும் போதுமானது. எனக்கு வந்து எடிட்டிங் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுவதற்காக நான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜென்ரலாக ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஜென்ரல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் போதுங்கிறவங்க வெறும் 120 GB போதுமானது. நீங்கள் கேட்கலாம், வெறும் 120, 240 GB வச்சு எப்படி ஒரு லேப்டாப் ரன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து வெறும் OSக்கு மட்டுமே இந்த ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதுமானதான்னு சொல்கிறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப் இருக்குல்ல, லேப்டாப்பில் இருக்க நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட்வேரை வந்து செகண்டரி ஹார்ட் டிஸ்க்காக மாற்றிக்கலாம். இந்த SSD வந்து ப்ரைமரியாக போட்டு அதில் வந்து நம்ம OS போட்டுட்டோம்னா நம்ம OS பூட் ஆகிறதும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராசஸிங் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் தேவை. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் பழைய அந்த ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SSDயை வந்து வாங்கி இதை அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படியெல்லாம் நம்ம லேப்டாப்பில் மாட்டலாம், அது எவ்வளோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு ஹார்ட் டிஸ்க்குக்கும் SSDக்கும் உள்ள வேரியேஷனே இந்த வீடியோ ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாலுமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல SSDக்கும் HDD, அதாவது பழைய ஹார்ட் டிஸ்க்கும் ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். SSDங்கிறது நியூ இயர் டெக்னாலஜி, அதாவது ஃப்ளாஷ் மெமரி யூஸ் பண்ணி பண்ணுறது. டிரான்சிஸ்டர் ஃப்ளாஷ் மெமரி பண்ணி NAND கேட்னு படிச்சிருப்பீங்க, NAND டெக்னாலஜி. அந்த NAND டெக்னாலஜியில் பில்ட் பண்ணது தான் இந்த SSD. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே எலக்ட்ரானிக் பார்ட்ஸாக இருக்கும். தென் கம்பேர் டு வந்து HDD கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க், பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த பழைய ஹார்ட் டிஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே மெக்கானிக்கல் ஸ்பேராக இருக்கும். எக்ஸாம்பிள் அதில் பார்த்துட்டோம்னா ஒரு மோட்டரு, ஒரு ஸ்பிண்டில், அப்புறம் பிளேட்டஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் அந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகும். உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் உள்ளே பார்த்துட்டோம்னா நீங்கள் பழைய காலத்தில் அந்த மியூசிக் சிஸ்டம் வச்சுருப்பாங்கல்ல, பாட்டு கேட்கறதுலாம் ஒரு ரவுண்டாக ஒரு டிஸ்க் இருக்கும். அதில் ஒரு பிளேட், அதில் ஒரு டிவைஸ் வந்து டச் பண்ணோடனே பாட்டு வரும். அதே டெக்னாலஜியில் தான் இந்த ஹார்ட் டிஸ்க் டிசைன் பண்ணியிருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஸ்பேர் எல்லாம் பார்த்துட்டோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ஸ்பேராக இருக்கிறனால வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கிறனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் இந்த ஓல்டர் வெர்ஷன் ஹார்ட் டிஸ்க்கும் நியூயர் வெர்ஷன் SSDக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. இனி வேற எல்லா லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாமே இந்த SSD மூலமாக தான் செயல்படும். ஸோ இந்த SSD பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த SSD வந்து எல்லா லேப்டாப்பில் மாட்டலாமான்னு ஒரு டவுட் வந்திருக்கும். CD டிரைவ் இருக்க எல்லா லேப்டாப்லேயும் மாட்டலாம், மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்பும் மாட்டலாம். ஆனால் இந்த பழைய ப்ராசஸர் இருக்குல்ல, பென்டிஎம் எல்லாம், டியூவல் கோர், அந்த மாதிரி லேப்டாப்லலாம் மாட்டினா பெரிய அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதோட ப்ராசஸோட ஸ்பீட் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கோர் 2 டியோக்கு அப்புறம் வந்து இந்த i3, i5 ப்ராசஸர், i7 ப்ராசஸர், இந்த மாதிரி ப்ராசஸர்லாம், அதாவது ஓல்டர் வெர்ஷன், இப்போ நியூயர் வெர்ஷன் 2017 அப்புறம் வர்றது, 18 அப்புறம் வர்றது எல்லாமே SSDயோட மோஸ்ட்லி வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் 2010 நல்லா கான்ஃபிகரேஷன் வாங்கியிருப்பீங்க. அது வந்து ஒரு i3ஆகவும் இல்லை ஒரு i5ஆகவும் இருக்கலாம்.
ஸோ அந்த லேப்டாப்புக்கெல்லாம் இன்னும் அந்த ஃபாஸ்ட்டை வந்து பூஸ்டப் பண்ணணும்னா நீங்கள் இந்த எஸ்எஸ்டியை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கட்டாயம் ஏற்கனவே கொடுத்த ஃபாஸ்ட்டை விட உங்களுக்கு இன்னும் நல்லா கூடுதலாக ஃபாஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். என்னோட லேப்டாப் பார்த்துட்டோம்னா லினோவோவில் i7 ப்ராசஸரில் 2nd ஜென்ரேஷன் ப்ராசஸர். அதனால் அது வந்து முதல்ல HDD யூஸ் பண்ணேன், அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் இந்த எடிட்டிங் இந்த மாதிரி விஷயமெல்லாம் போகும்போது உண்மையாலுமே ரொம்ப ஸ்லோவாகிறது நான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க் மாற்றினதுக்கப்புறம் அது எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் கண்ணோட பார்க்கலாம். அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லேப்டாப்பில் இந்த SSD மாற்றுக்கு முதல்ல SSD வேணும், அதே மாதிரி இந்த CD டிரைவ் கனெக்டர் வேணும். இந்த கனெக்டர் மூலமாக தான் நம்ம ஹார்ட் டிஸ்க், பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அதை வந்து இதில் போட்டு செகண்டரி யூஸ் பண்ணுவோம். இந்த SSD வந்து பிரைமரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ரொம்ப பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நேராக வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே நண்பா, வாங்க இந்த SSDயை அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் மைக்ரான் கம்பெனியோட க்ரூஷியல் BX500 அப்படிங்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. பிராண்ட் வந்து மைக்ரான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எழுதியிருக்கும் BX500. நான் ஒரு 240 GB வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வேணுன்னா 120 போதும். பின்னாடி வந்து ஒரு 3 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 3 years லிமிடெட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. சைட்லாம் ஏகப்பட்ட விஷயம் எழுதியிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் மெதுவாக படித்து பார்த்துக்கலாம். நம்ம நேரம் உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே அழகான ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஓகே, ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்காங்க, சுற்றி படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நேராக SSDக்கு போயிடலாம். மாடல் BX எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, BX500 அந்த மாடல் நேம் எழுதியிருக்காங்க. சைடில் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே அட்டாச் பண்ணுறதுக்காக, நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்கிற லேப்டாப்புக்குள்ளே அட்டாச் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அது எப்படி இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சைடில் அந்த கனெக்டர் இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஹார்ட் டிஸ்க்கு, சான்ஸே இல்லை. ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தொட்டு பார்த்தாலே அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சும்மா 2 பென் வச்சுருக்கேன். இந்த 2 பென்னை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இந்த 2 பென்னோட வெயிட்டும் இந்த ஹார்ட் டிஸ்க் வெயிட்டும் உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப 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 க்ளோஸாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஹார்ட் டிஸ்கோட வெயிட் இருக்குது. இதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள இருக்க அந்த NAND ஃப்ளாஷ் மெமரி தான். ஓகே, வாங்க அதை நேராக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோடய லேப்டாப். எனக்கு லேப்டாப்பில் லெனோவோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேட்டரி சூப்பராக நிற்கும், அதுவும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் லெனோவோ தான் இப்போ வாங்குவேன். ஸோ இதுதான் நம்ம CD டிரைவ். இந்த CD டிரைவில் தான் நம்ம மெயின் ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, இப்போ முடிய இருந்த மெயின் ஹார்ட் டிஸ்க்கு தூக்கி இதில் போட்டு செகண்டே இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹார்ட் டிஸ்க் இருந்த இடத்துல, ஹார்ட் டிஸ்க் இருந்த இடம் இது தான். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்க இடத்துல இந்த புதுசாக வாங்கின SSDயை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பழைய ஹார்ட் டிஸ்க்கு லேப்டாப்லேருந்து கழட்டியாச்சு. இந்த பழைய ஹார்ட் டிஸ்க்கை இந்த டிரைவில் தான், இந்த கேஸில் தான், இந்த கேஸில் போட்டு CD டிரைவுக்குள்ளே போட்டுருவோம். ஸோ பழைய ஹார்ட் டிஸ்க் இருந்த இடத்துல இந்த புதுசாக வாங்கின SSDயை உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிடுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி தான் இந்த கவர் வந்து ஏற்கனவே உள்ளே இருந்த கவரு, அந்த கவருக்குள்ளே இந்த SSDயை போட்டு உள்ளே பண்ணியாச்சு. ஸோ என்னோடய பழைய ஹார்ட் டிஸ்க் வந்து செகண்டரி டிரைவாக இந்த CD டிரைவுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி CD டிரைவை கழட்டிட்டு அதை செகண்டரியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இந்த லேப்டாப்பில் நம்ம CD வச்சு ரீட் ரைட் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த காலத்துக்கு CD ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை. அப்படியே ரொம்ப அவசியம்னா வேறு ஏதாவது சோர்ஸை வச்சு அதை ட்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ தேவை SSDயும் இந்த ஹார்ட் டிஸ்க்கும் ரெண்டும் காம்பேக்டாக உள்ளே போயிடுச்சு. ஓகே, வாங்க இப்போ லேப்டாப்பில் SSD போட்டாச்சு. ஸோ பிஃபோர் SSD, இந்த SSDயை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய ஹார்ட் டிஸ்க் வச்சு பூட்டிங் டைமை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். பூட்டிங் டைம் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புதுசாக வாங்கின SSD இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் அந்த பழைய ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே போட்டு 1 மாதம் கழிச்சு தான் இந்த SSDயை வச்சு இந்த பூட்டிங் டைமை மெஷர் பண்ண போகிறேன். வாங்க ரெண்டுக்கும் உள்ள ஸ்பீட் டெஸ்ட்டை எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இது வந்து பழைய ஹார்ட் டிஸ்கோட பூட்டிங் டைம். கரெக்டாக ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிடலாம். கரெக்டாக ஸ்டாப் வாட்சும் பவர் பட்டனும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. இருபத்தி 8 செகண்டில் ஃபஸ்ட் லேப் முடியுது, அதாவது பூட் ஆகுது. என் பழைய ஹார்ட் டிஸ்கில் பவர் பட்டன் அமுத்தி ஸ்டார்ட் ஆகி டேரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்து டெஸ்க்டாப் போகிற வரையும் கிட்டத்தட்ட 48 செகண்டு 71 மில்லி செகண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது இப்போ புதுசாக வாங்கின SSD இன்ஸ்டால் பண்ணி அதில் அதே OS எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வச்சுருந்த எல்லா சாஃப்ட்வேரும் உள்ளே இன்ஸ்டால் பண்ணி அதை கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து, அதாவது ஜூன் மாதம் SSD வாங்கினது ஜூலை மாதம், 1 மாதம் கழித்து இந்த ஸ்பீட் டெஸ்ட் எடுக்க வரேன். வாங்க இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சேம் அதே மாதிரி ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் பவர் பட்டனும் ஸ்டார்ட்டும் அமுத்திட்டேன். ஸோ 28 செகண்டில் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து பாஸ்வேர்ட் கொடுத்துள்ள போகும்போது 34 செகண்ட்
மேக்ஸிமம் 35 செகண்ட். ஸோ 35 செகண்ட் அது வந்து 48 செகண்ட், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே பழைய ஹார்ட் டிஸ்க்கும் இந்த புது எஸ்எஸ்டிக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னோடய ப்ராசஸர் கொஞ்சம் நல்லா இருக்கனால எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இந்த ஃபீல் பண்ண முடிஞ்சது. எடிட்டிங் ஆகட்டும், ஃபோட்டோஷாப் ஒர்க் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்பவே எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணனால. ஸோ உங்களுக்கும் உங்கள் லேப்டாப்பை ஃபாஸ்ட்டாக மாற்றணும்னா நீங்களும் எஸ்எஸ்டி வாங்கி இன்ஸ்டால் பண்ணி தெரிக்க விடுங்க. ஓகே நண்பா, வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம லேப்டாப்பு முதல்ல எவ்வளோ ஸ்லோ டவுனாக இருக்கும், திடீர்னு ஃபாஸ்ட்டானா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு லேப்டாப் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் இந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணும்போது நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கும் இந்த எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கும் எனக்கு பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னு நினச்சும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ராசஸிங் ஸ்பீட் ஃபுல்லாக செக் பண்ணி அதை வீடியோவாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்களும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க லேப்டாப் ஃபாஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணணும்னு முதலே முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. ஹார்ட் டிஸ்க் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணும்போது டேட் வந்து 26 ஜூனாக இருந்திருக்கும். அந்த 26-27 ஜூனாக இருந்திருக்கும். இப்போ பார்த்துட்டோம்னா 27-28 ஜூலை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த லேப்டாப்பில் இந்த ஹார்ட் டிஸ்க்கை போட்டு நான் ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதை தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நீங்களும் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி எஸ்எஸ்டி வாங்கி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த எஸ்எஸ்டி நீங்கள் வாங்கணும்னா தயவு செஞ்சு இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போடுற சேலுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சேலில் பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். இங்கே காட்டியிருக்க பிக்சர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக நானும் இந்த மாதிரி ஒரு சேலில் வாங்கினா நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு சேலில் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் நேரம் வந்து அந்த சேலுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அப்போ வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 2900 ரூபா இருந்தது. ஆனால் அந்த சேல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட் டிஸ்க் ரேட் பார்த்தா 3200 கொண்டு போயிட்டான். அதே அந்த சேல் முடிஞ்சுன்னா திரும்ப 3200 3000 கொண்டு போயிட்டான். ஸோ மக்களே, நீங்கள் தயவு செஞ்சு இந்த சேலெல்லாம் நம்பிடாதீங்க. இந்த சேலில் தான் அவங்க அதிகப்படியான விலையை வச்சு ஆஃபருங்கிற பேரில் கிரெடிட் கார்டை வச்சு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதனால் எந்த சேலுக்காக வெயிட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா பெட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்கிடுங்க. ஆன்லைனை விட ஆஃப்லைன் ஸ்டோரில் ரொம்பவே சீப்பாக கிடைக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் ஆன்லைனில் பார்க்குறத விட ஆஃப்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் கம்பேர் பண்ணி ஆஃப்லைனில் பெட்டராக இருந்தால் அங்கேயே வாங்கிங்க. அது நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன். Take care, stay safe, tada.